இந்த ஆட்சி என்பது மனுநீதி சோழன் ஆட்சிங்கிறாரு. அப்போது இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? மனுநீதி சோழன் ஆட்சிகள் வந்து மாட்டு இறைச்சிக்கு தடையா, முதல்வர்கிட்ட கேட்டு சொல்வாரா மன்னர்கிட்ட அப்படின்னு ஒரு கேள்வி. ஒருவேளை செல்வ பிறந்தகை மன்னர் தான் நடக்குதுன்னு குத்தி காட்டுறாரோ? இது எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ அதுதான் சொல்கிறேன். இங்கே இந்த களத்தில் இன்றைக்கி என்ன பிரச்சனை? இன்றைக்கும் பெண்கள் 1000 ரூபாய்க்கு போய் நிற்கக்கூடிய நிலைமை. பொங்கலுக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லி ஊரே கதறிட்டு கிடக்கு. போக விளைஞ்சி ஊருக்கே சோறு போட்ட தமிழனுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மனசு கிடையாது. ஒரு 1000 ரூபாய் வாங்குற நிலைமையில தான் இவங்களை கொண்டு போய் வச்சுருக்கீங்கன்றதான் நம்ம பிரச்சனை. இப்போ பொருளாதார ரீதியாக மக்களை மேம்படுத்துவதற்காக என்ன செஞ்சீங்க? அறிவோடு அறத்தோடு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? தம்பி சக்கரை பொங்கலாம் சக்கரை போட்டு ஆக்குவாங்களா? அந்த அறிவு இருக்கணும்ல இவங்களுக்கு. என்ன கொடுக்குறாங்க அந்த பொங்கலுக்கு? 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, ஒரு கரும்பு. ஏன் இந்த அறிவு இல்லை உங்களுக்கு? வெள்ளத்தை கொண்டு வந்து நீங்கள் ஒரு அரசாங்கம் எதற்காக வெள்ளத்தை கொடுக்க ஆரம்பிச்சுன்னா, அந்த கரும்பு விவசாயிகள் நலிவடைகிறார்கள், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும். கைத்தறி நெசவாளர்கள் வந்து வேட்டி சேலை கொடுப்பதற்காக கொண்டு வந்தாங்கன்னா அவர்கள் தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.